தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதேனும் முயற்சி தன்னை வருத்த கோடி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாறு அன்பு வடிவமாறு வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாறு அன்பு வடிவமாறு வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியா, இங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியா. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்.
என்ற கல்லறைக்கு பலவழி இன்று தர்மதேவ கோவிலுக்கு ஒரு வழி அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்றுதான் நேர்மை ஒரு நாள் தவறாமல் நடைபோடுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் உன்னைத்தான் தம்பி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றை மனதில் நிறுத்தி தமிழ் சமுதாயம் முன்னேற நாம் கடமை ஏற்க வேண்டும் தம்பி மறந்துடாதே தம்பி உன்னைத்தான் அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு பூவை எடுத்து என்கிட்ட கொடுக்க வந்துச்சு. எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. பேராவூரணி நீலகண்ட பிள்ளையார் கோயில்ல சித்ரா பௌர்ணமிக்கு நான் பேசும்போது நான் பட்டிமன்ற நடுவர் தீர்ப்பு சொல்லும் போது ஒரு குழந்தை அப்படியே தவழ்ந்து வந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, திருவிழால பச்சை கிளியை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை அந்த பச்சை கிளியை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்ப எல்லாம் சொன்னாங்க, பாண்டிய மன்னன் மதுரையில தீர்ப்பு சொல்லும் போது மீனாட்சி குழந்தை ரூபத்துல வந்தாலும் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னாங்க. சொன்ன நேரமும் என்னமோ எல்லா டிவிலையும் போய் பேசிட்டேன். 3 நாட்டுல பேசினேன். இதை சொல்லி முடிக்கிறேன். 3 நாடு, அந்த நாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த நாட்டெல்லாம் நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒண்ணு ஒரத்த நாடு, இன்னொன்னு பாப்பா நாடு, இன்னொன்னு மன்னார்குடி பக்கம் பைங்கா நாடு, இன்னும் ஒரு நாட்டுல டீலிங் நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் தென்னம்ம நாடு. கொஞ்ச நேரத்தில் என் பட்டிமன்றம் தொடங்கும். அண்ணன் அவர்களுக்கும் மற்ற அறிஞர் பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி இசை நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்பட்ட மேடை, இந்த மேடையெல்லாம் சாதாரண மேடை இல்லை. இந்த மேடையிலெல்லாம் ஏறணும்னா பேசணும்னா போன ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போதான் இப்பேற்பட்ட மேடையெல்லாம் கிடைக்கும். அருமையான எல்லாரு பேரையும் நான் முறையாக வரிசையாக சொல்லலான்னு தான் ஆசை. அதுக்கே 2 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு. அவ்வளவு சான்றோர்கள் நிறைந்த இந்த சபையிலே நல்லது ஒரு பட்டிமன்றம். உங்களை சிரிக்க வைப்போம், சிந்திக்க வைப்போம். இடையில தேவைப்படும் போது முழு பாட்டு கொடுக்க மாட்டேன். தேவைப்படுற பாட்டு பல்லவி அல்ல சரணம் மட்டும் கொடுப்பேன். அதே மாதிரி சிந்தனையும் கொடுப்போம். பட்டிமன்றம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அண்ணன் அவர்கள் தாராளமா வந்து மேடையில வந்து சொல்லிடலாம். நாங்க ஒன்றும் சங்கடப்பட மாட்டோம். நேரா வந்து பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஜமி அடிச்சாரு நிறுத்தல, மறுபடியும் மணி அடிச்சாரு நிறுத்தல, கடைசியில் மணியாலே அடிச்சுட்டாரு. அதனால இந்த மணியெல்லாம் பார்த்தீங்களா, மணினா நான் என்னை அடிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். கார்த்திக் பாருங்க, விவசாய அணி சங்க தலைவர் மாதிரி அந்த கார்த்திக் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நம்மளை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காரு. எனவே அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஆகவே அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நம்ம பிள்ளைற யாருக்கும் சொல்லிடாதீங்க, ரகசியமா சொல்றேன். நேரம் ஆயிடுச்சுன்னா ஆகவே அப்படிமே. ஆகவே 1/2 மணி நேரம் பேசுறேன்னு பேசக்கூடாது. ஆகவே
நான் நன்றி சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. சரியா? நம்ம பட்டிமன்றத்தில் மேடம் வந்து முன்னாடி பேசிட்டு நான் நாகப்பட்டினத்துக்கு போறேன்னாங்க. ஆனால் இங்க வந்த பாட்டு கேட்டு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல நான் மெதுவாகவே பேசுறேன்ட்டாங்க. நாகப்பட்டினத்துக்கு உங்களுக்கு கப்பல் ரெடியா இருக்கு. கப்பல்ல நாங்க ஏற்றி விடுறோம். அருமையான பட்டிமன்றம். மீண்டும் மீண்டும் சான்றோர் பெருமக்களை வணங்கி அறிமுகப்படுத்தி விடுறேன். நல்லா கை தட்டுங்க. அவங்கள அது ஒண்ணுதான் அவங்களுக்கு உற்சாகத்தை தரும். வேற என்ன அவங்கள்ட்ட கேட்க போறோம்? தங்க தட்டு வெள்ளி தட்டா கேட்க போறோம்? அந்த கைத்தட்டு ஒன்றுதான் பேச்சாளர் பெருமக்களை நல்ல உற்சாகத்துக்கு கொண்டு போகும். தலைப்பு திரைப்படமும் தொலைக்காட்சியும் அலைபேசியும், அதாவது சினிமா, டிவி, செல்போன். முன்னெல்லாம் இங்கிலீஷ்ல பேசணும்னா தமிழ்ல விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல பேசினா தான் புரியுது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி சொல்றேன். சினிமா, டிவி, செல்போன் மூன்றும் இன்பமேனு இவங்க 3 பேரும் பேச போறாங்க. அதில் முதலில் பேச போகிறவர் உயர் திரு பைந்தமிழ் பாவலர் முனைவர் வே. சரபோஜி ஐயா அவர்கள். இவருக்கு கொஞ்சம் நிறைய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா அவர் தான் பொருளாளர். அவர் நினைச்சாதான் மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுக்க முடியும். மழை காலமா வேற இருக்கு, மீட்டருக்கு மேல போட்டு கொடுப்பார். எனவே சரபோஜி ஐயா பேரின்பமேனு பேசுவாங்க. அவர்களை தொடர்ந்து சிங்கப்பெண் முதல்வர். இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுடைய நிலை வேற மாதிரி வேற லெவலுக்கு போயிடுச்சு. சிங்கப்பெண் முதல்வர் உயர் திருமதி ரஹமத் பிவி அவர்கள், சேலம் பேராசிரியை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மத்தியானத்திலிருந்து அவங்க பாட்டு எல்லாம் கொடுத்தாங்க, நல்ல கருத்துக்களையும் கொடுத்தாங்க. அவர்களை தொடர்ந்து மனிதநேய செம்மல் உயர் திரு கா. செல்வம் ஐயா அவர்கள். இவங்க 3 பேர் இன்பம் பேசுறாங்க. இல்லை சினிமா, டிவி, செல்போன் துன்பம் தான் கொடுக்குது அப்படின்னு உயர் திரு செந்தமிழ் செயலாளர், செந்தமிழ் செம்மல் செயலாளர் உயர் திரு துரை ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கள் துன்பமே என்ற அணிக்கு தலைமை இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அவங்க சத்யா வரல, இலக்கிய திலகம் சத்யா வரல, அவர்களுக்கு பதிலாக நம்முடைய சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர்ட்ட 139 படமா 134 படம் நீங்க நடிச்சீங்கன்னு சொன்னோன்னா அவரே நானே மறந்துட்டேன், எப்படியா நாம வச்சிருக்க அப்படின்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாராம். இவரு எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அது நம்முடைய இப்பொழுது தளபதியார் உயர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு. அவர் போய் பார்க்காத ஒரே நடிகர் நயன்தாரா வீட்டுக்கு மட்டும் போனார். போனப்ப வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்ட்டாராம். சந்தேகப்பட்டுட்டு வேண்டாம் வேண்டாம் ஜல்தி ஜல்தின்னு இருக்காரு. ஹிந்தியில ஜல்தினா என்னன்னு தெரியாம வந்துட்டார். எனக்கே தெரியாது. ஜல்தினா வேக வேகமாவா, சொல்லாவா, ஏதோ ஒரு சொல்லம். அவர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் பெருந்துன்பமே அணிக்கு வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர், தமிழ் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் உயர் திரு கோ. முருகேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த டீயை கொஞ்சம் மேடைக்கு அனுப்பி விடுங்க. நானும் அருமையான ரசனையோடு தொடக்கம் செய்கிறோம். சினிமா, டிவி, செல்போன் மூன்றும் இன்பமா துன்பமா என்று இந்த பட்டிமன்றத்திலே முதலில் அது இன்பத்தை தான் கொடுத்தது என்று நம்முடைய பொருளாளர் உயர் திரு சரபோஜி ஐயா அவர்களை உங்கள் அருமையான கைத்தட்டலோடு பேச அன்போடு அழைக்கிறேன். அதை ஆன் பண்ணீங்கன்னா அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, எல்லாம் ரெடி பண்ணோன்னா அதை போட்டு நோண்டி 2 வார்த்தை பேசுங்க. இருப்பா எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நோண்டாத, பேசாம பேசுங்க. இல்லைன்னா மைக் இங்க இருக்கு. சின்ன பிள்ளைய வியாபாரமா பண்ணக்கூடாது. எதுக்கு அங்கிட்ட இருந்து நம்பிட்டு இருக்க நீங்க? இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டு காட்சி பாய்கிடை ஏறிய சுவையும் நனி பசுப்பொடியும் பாலும் தென்னை நல்கிய புலிகளை நீரும் இனியனை என்பேன் இனியும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி. இந்த தமிழ் பேரவையின்
நிறுவனர் ஐயா, நினைவில் வாழும் நிறுவனர் ஐயா உள்ளிட்ட தற்பொழுது வெகு சிறப்பாக 61ஆம் ஆண்டு திருக்குறள் மாநாடு வரைக்கும் கொண்டு செல்கின்ற நம்முடைய தமிழ் பேரவையின் அனைத்து கடமை வீரர்களுக்கும் இந்த மாலை நேரத்திலே என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேரவையின் ஒரு அங்கமான நிகழ்ச்சியாக மிக அருமையானது ஒரு பட்டிமன்றம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திரைப்படமும் தொலைக்காட்சியும் அலைபேசியும் மக்களுக்கு பேரின்பமா பெரும் துன்பமா? நம்முடைய பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா இசை மாமணி அவர் ஒரு கருத்தை சொன்னார்கள். அதற்கு மட்டும் விளக்கம் கூறிவிட்டு என்னுடைய வார்த்தை தொடங்குகிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றியும் மக்கத்தரகம் எம்ஜிஆர் பற்றியும் சொன்னார்கள். பதவி நாற்காலிக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது மக்கள் கழகம் சொன்னார்களா, என்னுடைய பதவி நாற்காலி இந்த முதலமைச்சர் நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மற்ற 3 கால் எது என்று தெரியாது எனக்கு என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அனைவரின் நெஞ்சத்திலே இடம் பிடித்திருக்கிறார். அவருடைய அருமையான முற்போக்கு சிந்தனை கொண்ட பாடல்களின் மூலமாக என்று சொன்னார் அந்த கருத்து மிகையாகாது. அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டையாரை நினைவில் கொண்டு நிறுத்திய நம்முடைய நடுவர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதி மனிதர் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதர் காட்டை அடித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இருந்து பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணில் ஆறும் இடத்தை தேடினான், வரும் நாள் மனிதன் 7 உலகை ஆள போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான வரிகளை பதித்து காலத்தால் வெல்ல முடியாத காவிய பாடல்களை தந்த கவியரசு கண்ணதாசனின் கனவு நனவாகும் வகையில் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே விஞ்ஞானம் அளப்பரிய சாதனைகளையும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளையும் கண்டு நம்முடைய மனித குலத்திற்கு தேவையான வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் அளவிற்கு மிகச்சிறந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட நல்ல பல கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து மனிதகுல சமுதாயம் மேம்படுவதற்கு இப்பொழுது அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்படுகின்றன. இவற்றால் பெரும் துன்பமே என்று திரைப்படம் பார்க்காத, அலைபேசி பயன்படுத்தாத, டிவி தொலைக்காட்சியை பக்கமே சென்று அதனை எல்லாம் பார்க்காமல் உறுதியோடு இருந்து கொண்டு இப்பொழுது வாதாட வந்திருக்கின்ற மாற்றணியை சேர்ந்த நம்முடைய தோழர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறுகிறேன். நம்முடைய இந்த 20ஆம் நூற்றாண்டிலே உள்ளங்கையிலே உலகம் வந்திருக்கிறது. முன்னாடியெல்லாம் பேங்க் போனோம்னாக்க காலையில் 10 மணிக்கு பேங்க் திறக்குது, 10:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும், வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வரிசை, அதுக்குள்ள வரிசையை வந்துடும், கியூ வாசல் வரைக்கும் கியூ வந்துடும். அந்த வரிசையில கடை போடியா நின்று கொண்டு இருந்தாலும் அப்படியே மெல்ல மெல்ல அடுத்து சீக்கிரம் முடியுமா அப்படின்னு பக்கத்துல போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பாப்பா டீ சாப்பிட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சு அப்பதான் வெளியில கடத்துக்கு போவாங்க. இப்ப நம்ம அனைத்து வங்கிகளிலும் நடைபெற்று கொண்டு அப்பொழுது இந்த ஊழியர்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கிடையாது, இந்த இடத்திலே கிடையாது, நேரமின்மை இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில பண பரிமாற்றம் நடைபெற்று கொண்டு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய செல்போன் வச்சுதான் காரணம். அடுத்து அப்படியே ரொம்ப வாழ்க்கையில அவசரமான உலகம். அதே கண்ணதாசன் சொல்லுவார்கள், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்ன. இப்படிப்பட்ட அவசரமான உலகம். அந்த உலகத்திலே ஒரு ரிலாக்ஸ் ஓய்வுனா என்ன, மனத்திற்கு தான் ஓய்வு. அந்த மனதை ஓய்வெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பொழுதுபோக்கா திரைப்படம். அப்பதான் பார்த்தோம்னா திரைப்படமாக திருவிழாவுக்கு போனது மாதிரி ஒரு உணர்வு வரும்.
பாசத்திற்கு பாசமலர், காதலுக்கு வசந்த மாளிகை. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு படம். அதை பார்த்தோம்னா நமக்கு அப்படியே ஒரு ஓய்வு, மனதிற்கு ஒரு ஓய்வு கிடைக்கும். முழு நாள் முழுவதும் கடினமாக உழைத்து விட்டு ஓய்வு எடுப்பதற்காக, மனதை அமைதிப்படுத்துவதற்காக நம்முடைய திரைப்படம் பயன்படுத்துது. சரியா சொன்னீங்க. பட்டுக்கோட்டையார் சொன்னீங்க பாருங்க தொடக்கத்துல, உழைத்து கிளைத்த மக்கள் கேட்டு மகிழ சும்மாங்கிற வார்த்தையை வச்சு பாட்டு எழுதினார் சார் 60 வருஷத்துக்கு முன்னாடி. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலம் தான் நிமிச்சோம், கையங்காலம் தான் நிமிச்சோம். காடு வேலை எட்டும் பொண்ணு நமக்கு காலமே இருக்குது பின்னி, காலமே இருக்குது பின்னி. ஐயா, நான் பட்டுக்கோட்டை கல்யாணத்தினமோ அழகா பாடுறீங்களே, ஜீவானந்தமோ அவருடைய படைப்புகள் ஒப்பிலைக்கும். அதான் என்னுடைய முனைவுப்பட்ட ஆய்வு. ஆமா, பட்டுக்கோட்டையை பத்தி சொன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அது தனி தலைப்பா இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்பொழுது அடுத்தது, குற்றங்களை தடுப்பதற்கு இந்த செல்போன் பயன்படுகிறது. குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுப்பதற்கு இந்த செல்போன் பயன்படுகிறது, அலைபேசி. ஆமா, இப்ப குற்றம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு செல்போன் என்று சொல்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. அதாவது குற்றச் செயல்களை தடுப்பதற்கு தான் பெரும்பாலும் பயன்படுகிறது. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னாக்க விபத்து நடக்குது சாலையில, டக்குனு என்ன பண்ணாங்க, எல்லாம் ஓடி போய் கூட்ட முடியவாங்க. அது நம்ம ஐயா ஒருத்தர் பேசுறாங்க, தமிழகத்துல அது மட்டுமும் இருக்கு. எல்லாம் போய் என்னமோ மனிதநேயத்தோட போய் நிற்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அதை ரொம்ப அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு பலாபாடு விட்டு கொண்டிருப்பார். ஒரு சோடா வாங்கிட்டு வாங்க, ஒரு தண்ணி வாங்கிட்டு வாங்க. அதை கேட்டவங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவர் இன்னொருத்தவங்க சொல்லுவாரு, ஐயா கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்க, எங்களுக்கு போய் காப்பாற்றிட்டு இருக்க மாதிரி ஒருவேளை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இப்பொழுதெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. உடனே ஒரு 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. இது போல 108 பத்தி சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. இந்த இப்ப நம்ம பேசுறது திருவையாறு பஸ் ஸ்டாண்டு முழுக்க ஃபுல்லா கேக்குது, அவ்வளவு தூரம் போகுது ஒளிபெருக்கி. ஒரு செய்தியை நான் சொல்றேன், இளைஞர்கள் வண்டியில போகும்போது கொஞ்சம் கவனமா மெதுவா போங்க. தஞ்சாவூர்ல சார் ரோடெல்லாம் இப்ப பலபலன்னு போட்டுட்டாங்க. வண்டியில போறவன் எடுத்தோடனே சார், இப்ப நீங்களாம் வண்டி ஓட்டினா மெதுவா தானே போறீங்க. இப்ப நான் வண்டியிலனா மெதுவா தான் போவேன். நான் போனேன்னா நடந்து போறவங்களாம் கடவுளுடைய வரம். இது உள்ளங்கையிலே உலகத்தை அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம்னா ஒரு வரம், ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு வரம். இதை ஒரு பெரும் துன்பம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதாவது பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதும் அந்த இதுதான். அதாவது ரொட்டேஷன் அனுப்பினாங்கன்னாக்க வீட்டிலிருந்து வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் பெற்றோர்கள் அதை கவனித்துக் கொண்டு அந்த வெக்கேஷனை போயிடுறாங்க, போய் பாதுகாப்பா அரசு வந்துடுறாங்க. இதெல்லாம் அந்த வசதியெல்லாம் முன்னாடியெல்லாம் இல்லையே. அதான் நம்பிக்கையோட இருக்காங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்புணர்வு, நம்பிக்கை ஏற்படுகிறது இந்த விஞ்ஞான வளர்ச்சியில். அது ஒரு பெரிய பாவம் தான். இப்ப பேருந்துல விபத்து நடக்குது, மின்சாரம் கரண்ட் அதனால விபத்து நடக்குது. அதனால பயன்படுத்தாம இருப்போமா? பயன்படுத்தாம இருக்கிறோமா? அதாவது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. சென்ற விடத்தால் செலவிடாத வரையில் நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு என்று சொன்னார் வள்ளுவர். அதாவது நடக்கிற திருக்குறள் மாநாட்டை பொறுத்து சொன்னோம்னா திருவள்ளுவர் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும், ரொம்ப நல்லது. அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை, அறிவுக்கு விளக்கங்களே நிறைய நம்மளே சொல்லுகிறார். நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு, மெய்ப்பொருள் காப்பதறிவு. அதாவது எல்லா உயிரினத்தையும் விட அறிவில் சிறந்த பகுத்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை வாய்ந்த ஒரு இனம் என்று சொன்னார். அது மனித இனம் தான். அந்த மனித இனம் கண்டுபிடித்த அந்த மாபெரும் கருவிகளை எல்லாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று பகுத்து உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து பெரும் இன்பமாக, பேரின்பமாக அவற்றை மாற்றிக் கொள்வது அறிவு படைத்த, ஆறறிவு படைத்த மனித இனத்திற்கு இன்றியமையாத ஒன்று. மின்சாரம் இருக்குல்ல, கரண்ட், மின்சாரத்தால ஆபத்து உண்டு, பயன்படுத்தாம இருக்கமா? அதை விட சம்சாரத்தாலே ஆபத்து உண்டு. கல்யாணம் பண்ணாம இருக்கமா? அங்க பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க, எங்களால என்ன உனக்கு ஆபத்து அப்படின்னு. ஆனா அவங்க வீட்டுக்காரரை கேட்டாதான் மின்சாரம் இல்லைன்னாக்கா நமக்கு வருத்தமா இருக்குங்கய்யா, சம்சாரம் இல்லைன்னாக்கா இன்பமா இருக்குங்கய்யா. சம்சாரம் இல்லைன்னா இன்பமா இருக்கா? நீங்க பேசுறது திருவையார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்குங்க, பரவாயில்லையா? நிறைய பேருக்கு அதை ஆமோதிப்பாங்க.
நான் அப்படிதான் என் ஒய்ஃபை கிண்டல் பண்ணி பேசிவிட்டேன். என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்பி விட்டான். ஆமாங்க, அன்னைக்கு கடையில போய் புரோட்டா வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டு போச்சுங்க. ஆனா என் ஒய்ஃபை பத்தி நான் பெருமையா சொல்லணும். சரிங்க, எவ்வளவு நேரம் லேட்டா போனாலும் எனக்காக கண்ணு முடிச்சுப்பாங்க. எங்க அங்க போய் பார்த்தாங்க இல்ல நல்லா கேளுங்க. இல்லங்க, கடவுள் சத்தியமா சொல்றேன். 12 மணிக்கு போனாலும் எனக்காக அவ சாப்பிடாம இருப்பான். ஏன்னா நான் போய் தான் தோசை ஊத்தணும். ஏன்னா அங்க என் வீட்டுல வந்து எங்க அடுப்படியை பாத்தீங்கன்னா ஒரு நெளிஞ்சு போனா இட்லி குண்டா இருக்கும். ஒரு இருந்த வர எங்க கதையை சொல்லிடுறேன், அப்புறம் உங்க கதையை சொல்லுங்க. நெளிஞ்சு போன ஒரு இட்லி குண்டா, துரு பிடிச்ச ஒரு தோசை கல்லையா, அந்த தோசை கல்லுல ரவுண்டா நான் மட்டும் தான் தோசை ஊத்துறேன். அவன் ஊத்துனா இந்தியா மேப் மாதிரி போகுது. நான் சொன்னேன், என்னடி ரவுண்டா ஊத்த மாட்டேங்கிறேன்னா பிச்சு தானே திங்க போற தின்னுங்கிறா. கொஞ்சம் கொஞ்சம் உண்மை வருது. இப்ப சொல்லுங்க, உங்க கதையை சொல்லுங்க. உங்க வீட்டுல யார் தோசை ஊத்துறா? சொன்னது ஒரு கவியரசருடைய பாடல் ஒண்ணு நினைப்பு வருதுங்க. சொல்லுங்க. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். ஏன்னா அது கணவன் அர்த்தம். அவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். இது மாதிரிலாம் வீட்டுல போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க வேணா எந்த பொண்ணு பார்க்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாம் பொண்ணு பார்க்கலாம் போவீங்க. பொண்ணு தஞ்சாவூர்கார மாப்பிள்ளை தஞ்சாவூர்னா உடனே பொண்ணை கொடுப்பாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? மாப்பிள்ளை தஞ்சாவூர்னா உடனே பொண்ணை கொடுப்பாங்க. ஏன்னா தலையாட்டி பொம்மை தலையாட்டுற மாதிரி மாப்பிள்ளை தலையாட்டுவாரு. இவ்வளவு விஷயம் இருக்கா? இவ்வளவு விஷயம் இருக்கு. வக்கீல வேணா கேட்டு பாருங்க. தஞ்சாவூர் மாப்பிள்ளை தலையாட்டியே சாதிச்சிருவாரு. மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு சிந்தனைக்கா வரிகளை எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. இன்னொன்னு மறந்து சொல்லிடுறேன். திருவையாருக்கு எப்ப வந்தாலும் அல்வா வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுல விடுவா. ஒரு நாள் மறந்துட்டேன். நான் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டரா வேலை பார்த்தேன். இப்ப திருப்ப போய் கொடுத்துட்டேன். என்ன பண்ணேன், அல்வா வாங்க மறந்துட்டேன். நான் என்ன பண்றது, மத்த கடையில அல்வா வாங்கினா கண்டுபிடிச்சிருவா. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்ட் ஆபீஸ் இருந்தது. அதுல இந்த பசை சட்டி இருக்குதுல்ல, பசை, அதுல ஜீனியை போட்டு குழப்பி எடுத்துட்டு போயிட்டேன். பார்த்தா ஆமா, அந்த மாதிரி இந்த குடும்பத்துல நடக்கிறத யதார்த்தத்தெல்லாம் சொன்னாவே அவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தாய் தந்தை மாமியார் எல்லாத்துக்கும் உள்ள பிள்ளைகள்லாம் எல்லாம் பிரச்சனை. கூட்டம் சேர்த்துனாக்கா அவ்வளவு பிரச்சனை வருது. இப்போ இங்க கூட்டம் சேர்த்து எவ்வளவு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அது போல குடும்பத்திலையும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளே இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கணும், இருக்கு, நடைபெற்றுக் கொண்டு இருக்குது என்று சொன்னால் மாமியார்ட்ட தொலைக்காட்சியை கொடுத்துடணும், இவங்ககிட்ட செல்போனை கொடுத்துடணும் பிள்ளைகிட்ட. அதாவது மாமியார்ட்ட டிவியை கொடுத்துடணும், ஒய்ஃப்கிட்ட செல்போனை கொடுத்துடணும். நம்ம தோசை கட்டி எடுத்துக்கணும். பிரச்சனையே எங்க இருக்கும்? அவ்வளவுதான். சண்டை சண்டை ஒண்ணும் இல்லை. இப்போ இது மாதிரி ஒரு பெரும் இன்பம், பேரின்பத்தை தான் இந்த சமூக ஊடகங்கள்லாம் கொடுக்குற ஒழிய பெரும் துன்பம்னு பொய் சொல்லி கேட்டு வர்றாங்க. பார்த்து நண்பர்கள், நீங்க செல்போன் நீங்களே வச்சிருக்கீங்க, பார்த்துங்க. பார்த்து இப்போ நல்லபடியா கொடுத்துட்டு நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும்னு வேண்டி விரும்பி கேட்டு